பேச்சி, ஏ பேச்சி, பேச்சி. டேய் ரேணு, நீ ஏதாவது உங்ககிட்ட சொல்ல மாட்டியா? ஏய், என்ன பண்ண சொல்ற? நான் சொல்லி கேக்குற மனநிலைமையில அவங்க 2 பேரும் இருக்காங்க. தயவு செஞ்சு உள்ள போய் அவங்க 2 பேரும் பெருசா பிரச்சனை பண்ணாத மாதிரி பாத்துக்கோ. போ ரேணு. மொத்த குடும்பமும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா நாம தான் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு நாய் மாதிரி அலையறோம். ஆமாண்டி, எல்லாம் நம்ம தலையெடுத்து. இவங்க தங்கறதுக்கு வீடும் கொடுத்து இவங்க கூட சம்மந்தம் பண்ண நினைச்சதுக்கு நாம தான் இப்ப கடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கோம். ஏங்க எதுக்குங்க சும்மா சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கமா? சும்மா வந்து கத்த எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யோ, என்னமோ என் பையன் தான் ஆள் அனுப்பி உன் பொண்ணை டார்ச்சர் பண்ண சொன்னான்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? அமைச்சர் பொண்டாட்டி ஜானகி தான். உங்க புள்ள வேலனும் அந்த அம்மாவும் சேர்த்து திட்டம் போட்டுதான் என் பையனை மாட்டி விட்டுருக்காங்க. நல்ல வேலை, அமைச்சர் என் புள்ளைய காப்பாத்திட்டாரு. இல்லனா என் புள்ளை நேரம் ஜெயில இருந்திருப்பான். ஏம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. வேலன்னு ஜானகி அம்மாவும் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறாங்க? எதுக்கா? எல்லாம் என் பையனை மிரட்டி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தாயா. யோ, போலீஸ் அந்த ஜானகி அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கடைசி நேரத்துல உன் பையன் வேலை அங்க வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி அந்த அம்மாவை காப்பாத்திட்டான். இங்க பாருங்க, அமைச்சர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இதுக்கு மேல உங்க பையனும் பொண்ணு ஏதாவது பண்ணாங்கன்னு வைங்க, நாங்க பேச மாட்டோம், அமைச்சர் தான் பேசுவாரு. பாத்துக்கங்க, சொல்லி வை. யோ, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமே உன் புள்ளைங்க என் புள்ளைங்கள தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோ. மீறி ஏதாவது பண்ணாங்கன்னு வையே, அப்பா வேணாம்பா, உன் குடும்பத்தையும் அழிச்சிரும் பாத்துக்க. பா போலாம்ப்பா, வாங்கப்பா. பா பா, இனிமே அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. வாங்கப்பா போலாம். மா போமா, வாங்கப்பா வாங்க. போடி விடுறா. சாரி. ஏங்க என்னங்க சொல்லிட்டு போறாரு இவரு? அப்பனா இம்புட்டு பிரச்சனைக்கு காரணம் அந்த ஜானகி தானா? ஏய் பேச்சு, யார பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஜானகி அம்மா எதுக்கா இப்படி எல்லாம் பண்ண போறாங்க? அவங்க தான் அப்படி சொல்லிட்டு போறாங்கன்னா நீ அதை நம்பி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா? வேலனை வள்ளி கட்டுற தாலி கட்ட வச்சது யாரு? அவங்க தானே. ஏய், எதை கொண்டு போய் எதோட முடிச்சு போடுற? வேலனை வள்ளி கழுத்துல தாலி கட்ட வச்சதுக்கு 1008 காரணம் இருக்கு. ஆனா கார்த்தியை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லையே. நீங்க என்னைக்குதான் அந்த அம்மாவை விட்டு கொடுத்து பேசிருக்கீங்க? ஆனா உங்க விசுவாசத்துக்குலாம் ஒரு அளவே இல்லைங்க. சொந்த மகளோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இன்னும் அந்த அம்மாக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே நிக்கிறீங்க. அம்மா, எனக்கும் அப்பா சொல்றதுதாம்மா கரெக்ட்னு தோணுது. ஜானகி ஆண்டிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுமா. இவங்க ஏதோ தப்பா சொல்லிட்டு வந்திருக்காரு மாமா, வெளியே தான் இருக்காரு. கார்த்தியை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. என்னது? கார்த்தியை பார்த்து பேச போயிருக்கானா? ஏன் ஏற்கனவே அவன் பண்ணினதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு என்னமோ பெரிய இவன் மாதிரி இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சூரத்துல பத்தி சத்தியம் பண்ணியா? இன்னைக்கு என்ன திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? ஏன் அத்தை, பேசுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, அதான மரியாதை. அதான் அவனை பார்க்கணும்னு நிக்கிறாரு. அம்மா தாயே, அவன் பேசுனதெல்லாம் போதும். நேத்துதான் அந்த பொம்பளையும் அவன் புருஷனு வந்து எங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி அசிங்கமா கேட்டு போனாங்க. இப்ப எதுக்கு அவன் திரும்ப அங்க போயிருக்கிறியா? ஆமா வள்ளி, நேத்து உங்க வீட்ல இருந்து நேரா இங்கதான் வந்தாங்க. வந்து புருஷனும் பொண்டாட்டியும் தாம் தும்னு குதிச்சாங்க. இனிமே உங்க பிள்ளைங்க எங்க பசங்க விஷயத்துல தலையிட்டா நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு வேற போனாங்கம்மா. அம்மா தாயே, உன்னைய கையெடுத்து கும்பிடுறேம்மா. அவனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிரு. நீங்க 2 பேரும் இந்த வீட்டு பக்கம் வராம இருந்தா கூட நாங்க நிம்மதியா இருப்போம். போமா, தயவு செஞ்சு போயிரு. யாருக்கு பண்ண போற? ரேணுகாவுக்கு தான். என்ன புது நம்பர்ல இருந்து போன் வருது? ஹலோ ஹலோ, நான் தாஸோட தம்பி பேசுறேன்.
என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க பாட்டு நிம்மதியா தூங்க போயிட்டீங்களா? இங்க அவன் புள்ள பொண்டாட்டி எல்லாம் இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேய் அவங்க எல்லாம் சாப்பிடாம இருந்தா என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றேனா? பேசினா படி பணத்தை கொடுங்க, அதை வச்சு நாங்க என் அண்ணனை ஜாமீன்ல எடுத்துக்கிறோம். ஏய் நீ யாருனே முதல்ல எனக்கு தெரியல, உனக்கு எதுக்கு முதல்ல நான் பணம் கொடுக்கணும்? வேலை முடிஞ்சோடனே கழட்டி விட்டீங்களா? எங்க அண்ணா வெளில வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? உங்களெல்லாம் முதல்ல யாருனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உங்க அண்ணன் வெளியில வந்தா என்ன ஆகும்னு என்ன மிரட்டிட்டு இருக்க? சி போன வை. யாரோ புது நம்பர்ல இருந்து நம்மள டெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியுது. ஒருவேளை போலீஸா இருப்பாங்களோ இல்ல வேலனா இருப்பானா? ஜஸ்ட் மிஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நம்பிட்டான், கடைசியில கொஞ்சம் சுதாரிச்சுட்டான். இது வேலைக்கு ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்ம பிளான் பிக்கு போயிடலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வள்ளி